ஸோ க்ரோம் ப்ரௌசரில் இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த URL வந்து யூஸ் பண்ணிங்க paybill.science on the web.net. ஸோ போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஃபார் நியூ ஸ்கூல் கொடுத்துங்க. ஸ்கூல் நம்பர் கொடுக்கணும். இந்த ஸ்கூல் நம்பர் தான் உங்களுக்கு பில்லில் டிஸ்பிளே ஆக போகிறது. ஸ்கூல் நம்பர் நான் எக்ஸாம்பிளாக நான் ஒன்று கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸ்கூல் நேம் இப்போ வந்து ஸ்கூல் நேம் வந்து உங்களுக்கு எப்படியோ பில்லில் வரணுமோ அந்த மாதிரி கொடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒன்று கொடுக்குறேன். PUMS ஸ்கூல் சென்னைன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்கூலோட ஊர் நேம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் இங்கே நீங்கள் என்ன கொடுக்கணும் நீங்கள் இது பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து THI ஓகே. ஸோ நான் அதையே இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுக்கணும். ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்கூல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஸ்கூல் நம்பர் 0ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். ரிஜிஸ்டர் கொடுக்குறப்ப இந்த நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸ்கூல் நம்பர் என்னோடய நேமுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ என்னோடய யூசர் நேம் தொல்செக் அண்ட் பாஸ்வேர்டு தொல்செக். ஸோ இதை வந்து நோட் பண்ணிங்க. ஏன்னா உங்களால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு திரும்ப மாற்ற முடியாது. அதனால் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆன உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் லாகின்க்கு அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் இது பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் லாகினில் உங்களுக்கு எல்லாமே எம்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் நான் SSAக்கு பில் போடுறீங்களா இல்லை SSAக்கு பில் போடுறீங்களாங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் SSAலேருந்து போகிறேன். இங்கே இதெல்லாம் வந்து இந்த 2020க்கான மந்த்ஸு. நீங்கள் இதுவரை ஆல்ரெடி எந்த பில்லும் போடாததுனால இது எம்டியாக இருக்குது. ஸோ போட்டிங்கன்னா இந்த பட்டன்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். எக்ஸாம்பிளாக இப்போ நான் நவம்பர் மந்த்துக்கு போடுறேன்னா நவம்பர் மந்த்துக்கான டேபிள் எனக்கு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இங்கே எதையும் ஆட் பண்ணல. ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன்னா அந்த டேட்டா எனக்கு ஃபீட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் வந்து நவம்பருக்கு பில் போடுறேன். இப்போ நான் வந்து ஒரு புது ரோ வந்து ஆட் பண்ணணுன்னா ஆட் நியூ ரோ கொடுத்துக்கலாம். இங்கே வந்து அந்த ஸ்டாஃபோட நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு டம்மி ரெக்கார்டு இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். டெசிக்னேஷன் நான் வந்து BT அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் லெவல் பே மெட்ரிக்ஸ் லெவல் செல் நம்பர்னு இருக்குது. இந்த நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கும்பொழுது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு பே தெரியுது ஆனால் வந்து லெவல் செல் நம்பர் லெவல் பே மெட்ரிக்ஸ் தெரியலனா இங்கே வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பே டேபிள் வந்துடும். இந்த பே டேபிள்லேருந்து உங்களோட அமௌண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளாக 81,500 தான் உங்கள் அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு இங்கே என்ட்ரு பண்ணாலே போதும். 81,500 எந்தெந்த ரோஸில் மேட்ச் ஆகிருக்கு, எந்த லெவல் அண்ட் ப்ராக்ரஸோட மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ 2912 இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து 2912 வந்து 29 இப்போ போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று என்னோடய பே போட்ட உடனே DA வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடுச்சு. DA வந்து 17% இங்கே இதை பேஸ் பண்ணி இதாக இருக்குது. இப்போ DA இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி உங்களோட DAவையும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து 16% DAன்னு வச்சுக்கோங்க, 16. ஸோ இங்கே நான் போடும்பொழுது எனக்கு DAவோட பர்சன்டேஜ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பை டிஃபால்ட் யாராவது ஒருத்தவங்க வந்து பில் போடும்பொழுது DA வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே அப்டேட் ஆகிக்கும். நம்ம ஒரு தடவையும் DA பார்த்துக்கிறது நல்லது. இங்கே வேணுனாலும் நீங்கள் இங்கே நேம்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம், நம்பர்ஸையும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் HRA அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். 400 சம்திங் அந்த மாதிரி இருக்கிறத
எம்ஏ இருந்தால் போட்டுக்கோங்க, ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கிறத போட்டுக்கோங்க. இங்கே நீங்கள் ஒரு தடவை நம்பர் என்டர் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு கீழேயும் டோட்டல்ஸ் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த டோட்டல் டிடக்ஷன், நெட் பே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். உங்களுக்கு இந்த டோட்டல் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இது மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பே, டிஏ, ஹச்ஆர்ஏ அது வந்து எந்த காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ டிஏனா உங்களுக்கு வந்து அந்த பேவோட பர்சன்டேஜ் ஆஃப் டிஏ அலவன்ஸ் மல்டிபிள் பண்ணி வர்ற அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து ஜிபிஎஃப் வந்து ஆட் பண்ணிடுங்க. எல்லாமே நான் சாம்பிளுக்காக ஆட் பண்ணுறேன். 200. இப்போ வந்து உங்களுக்கு சிபிஎஸ் வந்து ஆட் ஆகலை, ஏன்னா சிபிஎஸ் இதில் இல்லை. இப்போ சப்போஸ் வந்து சிபிஎஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து சிபிஎஸ் ஆட் ஆகிடும். இதெல்லாம் நான் சாம்பிளுக்காக தான் ஒரு அமௌண்ட் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமௌண்ட்டை ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாஃப்க்கு ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாஃப்க்கும் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதே டேட்டாவையே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்னொரு ஸ்டாஃப்க்கும் வந்து உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ நான் சாம்பிளுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த வேல்யூஸ் ஓகே. இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு வேல்யூஸ்லாம் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த லெவல் பே மெட்ரிக்ஸ், லெவல் செல் நம்பர்லாம் வேணான்னா நீங்கள் இந்த ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப அதெல்லாம் ஷோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சேவ் பே பில் கொடுத்துங்க. சேவ் பே பில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், இந்த இது சேவ் ஆகிறப்ப இந்த மந்த்துக்கு வந்து சேவ் ஆகிடுச்சின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிடும். இப்போ நவம்பர் மந்த்துக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிட்டீங்க, அதனால் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியுது. இந்த மாதிரியே நீங்கள் எஸ்எஸ்ஏக்கும் நவம்பர் மந்த்துக்கு வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தனி டேபிள். ஸோ 2 டேபிளாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு தடவை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் தனியாக போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ டிசம்பர் மந்த்தை செலக்ட் பண்ணிங்கன்னா நவம்பர் மந்த்து நீங்கள் போட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ் தானாகவே அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ எந்த காலமில் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக கோஆப் மட்டும் நான் இவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 1000 ஆட் பண்ணிக்கிட்டு என்னால் அவங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்கு சேவ் பண்ணிட முடியும். அவ்வளோதான் டிசம்பர் மந்தில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்தும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு பண்ண போகிற வேலையாக இருக்கும். எந்த காலமில் சேஞ்சோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி. ஒரு மந்த்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபர்தராக வந்து எல்லா மந்த்துக்கும் தானாகவே அப்டேட் ஆகிக்கும். அந்தந்த மந்த்துக்கான சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதில் ஆட் நியூ ரோ இருக்குது, சேவ் பண்ணுற பட்டன் இருக்குது, டெலிட் லாஸ்ட் ரோனா இப்போ நீங்கள் ஒரு பேரை வந்து தப்பாக போட்டிங்க, ஒரு காலம் ஆட் பண்ணிட்டீங்க, அதை ரிமூவ் பண்ணணுன்னா டெலிட் லாஸ்ட் ரோ கொடுத்தீங்கன்னா அந்த ரோ ரிமூவ் ஆகிடும். அது இல்லாமல் இப்போ டெஸ்க்டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் டவுன்லோடுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு கஸ்டமைஸ்டு பேப்பர். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 85 வியூவில் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்பொழுது நீங்கள் வந்து டைரெக்டாக இது வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அந்த மாதிரி இது வந்து நீங்கள் டைரெக்டாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு டிசம்பர் 2020 அந்த இதில் வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற ஸ்டாஃப்ஸோட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஃபியூச்சர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். எக்ஸாம்பிளாக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன், காமிக்கிறேன். ஸோ அகைன் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது நவம்பருக்கோ டிசம்பருக்கோ அந்த மந்தில் அந்த இயரில் எந்தெந்த மந்த்துக்கெலாம் போட்டிருக்கீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எப்போ வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்க, தேங்க்ஸ்.